வேலை என்ன சினிமா பொம்பளையில சைட் அடிக்கிறியா? இதுக்கு தாயா கல்யாணம் ஆகிற ஆளு இல்ல சினிமா கடையில் வேலைக்கு போய் கூடாதுங்கிறது. உனக்கு மேனேஜர் மாதிரி கல்யாணம் ஆயிருந்தா பொம்பளை திரும்பி பாப்பியா? எங்க மேனேஜர் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வெளில போயிருக்காரு. யோ உள்ள நீ உருளை சத்து கேக்குது. ஒண்ணு இல்ல 3 உருளுது. யோ அது வந்து 3 பூனை ஒரு எலிய கவுதுன்னு நினைக்கிறேன். எலிய உருளுதா? என்ன பத்தி ராஜகோபால் எப்ப வந்த? இது பூனை அது எலி. மேனேஜர் வாட் இஸ் திஸ்? இவங்க மடிமேல உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க முதலாளி. உம்மடி மேலையா? ஒரே டிக்கெட்ல மடிமேல. தியேட்டர் மேனேஜருக்கு வயசு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டா ஒரு டிக்கெட்ல 3 பேர் என்ன மொத்தம் ஃபேமிலியா படம் பார்க்கலாம். எனக்கு டவுட் வந்துருச்சு. நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. வாய முறை இது பார், உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலான்னு இருந்தேன், அதை நீயே கெடுத்துட்டேன். உன் பொண்டாடி கூட்டு வா, அவ கையால சம்பளத்தை வாங்கிக்கோ. ஐயோ வரமாட்டேன் முதலாளி. அவளுக்கு லீவ் இல்லைன்னு சொல்ல வரேன். நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உனக்கு சம்பளம், இல்லைன்னா டிஸ்மிஸ். நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? இதெல்லாம் யாரோட வேலை எனக்கு தெரியும். பூஜாவோட வேலை. அவளுக்கு ஒரு வேலை வச்சு அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு கோர்வை பண்ணிட்டேன். பாத்தியாமா, சினிமாக்காரங்க எடிட்டர் ஒருத்தர் வச்சிருந்தா ஆபரேட்டருக்கு அவனுக்கு இஷ்டத்துக்கு எடிட்டிங் பண்றானுங்க. அப்பா நாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு அன்னதானம் புடவைதானம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணுப்பா. என்னம்மா இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுக்கணுமாமா? நீ என்ன மத்த பணம் மாதிரி ஊதாரி தினமா செலவு பண்றியா? இல்ல டிஸ்கோ கிளப்னு அலைஞ்சிட்டு இருக்கியா? எவ்வளவு வேணாலும் வாங்கிக்குமா. டேய் கேஷ் எடுத்து போய் பணம் வாங்கி கொடு. சரிங்கம்மா வாங்கம்மா. என்ன பார்த்து முறைக்கிறியா? சொல்லிட்டு முறையா? எங்கேயோ மலையை வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன மேனேஜர் இன்னும் வேலையை விட்டு போலியா? இனிமேதான் நம்ம வேலையை ஆரம்பமா போகுது. ஒரு வாட்டி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, வேலையை பர்மனன்ட் ஆக்கிடலாம். இந்த காலில் விழுற கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது கண்ணு. ஏன்னா இந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி. உன் கொழுப்பு மட்டும் அடங்காது. அது உடன் பிறந்தது அழியாது. முதலாளி பையன் மேனேஜரு என்ன பம்பர குளிருதா? இல்லைங்க சம்பளம். பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி கூட்டு வந்தா சம்பளம் தரும்னு சொல்றேன். அப்புறம் சம்பளம் என்ன அர்த்தம்? உண்மையா உழைக்கிறவனு காசு கொடுக்க மாட்டீங்க, ஏமாத்துறவங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. யார் ஏமாத்துறா? உங்க பொண்ணு புது ஸ்டைல் அன்னதானம் பண்ணுது, வந்து பாருங்க. அன்னதானம் புது டைப்லயா? எப்படி சைனீஸ் ஸ்டைல நூடுல்ஸ் சில்லி சிக்கன் எல்லாம் போறாளா? அது இல்லைங்க சார், பக்தி பரவசம் அங்க தாண்டவம் ஆடுது. பக்தி பரவசம்னா இப்படி தலைவர் சாமி ஆடுவாளா? கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான். வந்து பாருங்க. வாங்க. என்னப்பா கேட்டு இருந்தா எப்படி? நீங்க அங்க வந்து பார்த்தா வாங்க. உங்களை பாக்குறது வாங்க போலாம். யோ நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, வா வீட்டுக்கு போலாம். அங்கதான் இருக்கு, பார்க்க முடியாது. நான் மானசியா அது நம்ம சொன்ன அப்படி அடுத்து சொல்லணும்ல. வாங்க. அப்பா பேசாத. ஏமா இப்படி அரை குறைமா ஆடுறது பேரா புடவை தானே கொடுக்குறதா? இல்லப்பா வந்து நீ இல்ல என்ன இங்க நின்னுட்டு இருக்க? Come on, dance with me. என்ன உன தொட்டு தொட்டு பேசிட்டா? கையறா ஃபாதர் ஃபீல் பண்றாரு. இது யூத் இருக்கிற இடம். ஓல்ட் உனக்கு என்ன இங்க வேலை? இது பேசுடா. டார்லிங் கம்பெனி கூட கம்பெனியோட அவட கம்பெனி பேல கம்பெனி எம்பே இருக்குடா. கம்பெனி எனக்கு எதுக்குயா? முதலாளி இவன் வேற ரூட்ல பேசிட்டு இருக்கறான், நீங்க சும்மா நான் பாத்துக்கறேன். என்ன போடா. போகல என்னடா பண்ணுவ? போகலனா தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஃபைட் தான். என்கிட்ட ஃபைட்டா? நீ தான் ஃபைட் கண்டுபிடிச்சியா? அட சும்மா அடிச்சு போட போறேன். பாரு ஃபைட் பண்றது பத்தி இல்ல, ஆனா இங்க சண்டை போட்டா தேவைச்சல்ல ஓடி வெளிய போய். வெளியில நான் வர மாட்டேன், இங்க தான். இங்க நான் போட மாட்டேன். போடா. வாடா. பிஎன்ஸ்ல ஃபைட் கேக்குறாங்க. ராஜகோபால் இதோ வந்தேன். சிங்கு மாதிரி ஒரு குடும்பம் வச்சுட்டு சாக்கி சாங்க நாய் பாருங்க தெரியா? சிங்க நான் சிங்க சங்க அடுத்தது நான் இருக்கான வந்த அவர் பொண்ணு ரேப் பண்ணிருக்கா, வந்த வேலையை விட்டு தோசையை தின்னு இருக்கேன். ராஜகோபால் அவனே என் பொண்ணை மறந்துட்டு டைவர்ட் ஆகி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். தூக்கு தோசையா எதிர்த்து பேசினேன், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு கொண்டு போடுவேன். அங்க ஆப்டாயிரம் போட்டு ஆடான்னு ஆடுனேன். நீங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்படி பவ்யமா நின்று என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? என்ன பிரித்தாட பண்றியா? சரியான நேரத்துக்கு ராஜகோபால் மட்டும் கிளப்ல வந்து உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் மானம் போயிருக்கும்ல. அப்புறம் எந்த போய் உன்னை கட்டுவா? இது பார், உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டே எங்கடா அழகு வந்து படப்பட்டி எடுக்க கோயம்புத்தூர் போயிருக்காரு. நேத்தோட படம் என்னாச்சு? அது ஒரு ஜனம் கூட வரலைங்க. அப்புறம் படம் ஓடுச்சு. ஓட்டுனங்க, நானும் மேனேஜர் மட்டும் தான் பார்த்தோம். இப்ப என்ன படம் எடுக்க போயிருக்கேன்? தில்லுமுல்லு. எப்பா தில்லுமுல்ல நீயாப்பா திரும்புற? அது இது முறைக்கிறீங்க சார். ஐயோ இல்லப்பா ப்ராமிஸ். நீ பெரிய ஆள், நீ முறை பண்ணி இது பாரு. இனிமேல் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட்.
என்ன ராஜகோபால? 101 வார்த்தைங்க சார். பாருங்க. நானும் மறுபடியும் பார்த்து தான் இருக்கேன். சரியான வாய்ப்பாட்டு இருக்கேன். நம்ம குடும்ப ஜோசியர் சண்முகபிரியனோட அட்ரஸ் நம்ம அல்ல கைதான் தெரியும். அவர்கிட்ட கொடுத்து நல்ல வரணும் பாக்க. சரிங்க. ஜாகிரதா. அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சார் செய்யுங்க சார் செய்யுங்க. இந்த செய்யல நமக்கு நடக்காது. நீ என்ன வெக்கப்பட்டாலும் சரி உனக்கு கல்யாணம் நடந்தே தீர. இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ட கருமாந்த ட்ரெஸ் போடுற வேலையாகாது. எல்லாத்தையும் கழட்டிடு. காலே தடுக்கி விட்டு விழுந்தாலும் பரவாயில்ல. காஞ்சிபுரத்துல கால் மூடுற மாதிரி போட வைக்கிட்டு. பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். நல்ல பெரிய பார்டர் பாத்துவாங்க. நல்ல பார்டர் நல்ல அகலமா இருக்கு. குறைக்காத. ராஜகோபால் என்ன நீ எவ்வளவு நல்ல பையன். முறைச்சு போற பாரு. அது வசதியான போட்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. எப்பா ஐ லைக் யூ. நான் பெரிய ரேஞ்சில ஃபைட் பண்ணி என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இந்த மாசத்துக்கு உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. இனிமேல் நம்ம கம்பெனி நீ தான் நிரந்தர மேனேஜர். சரி நாளைக்கு காலையில சம்பளத்தை வாங்கிட்டு. ஏன் இப்போ வாங்கிக்க. சரி கொடுங்க. கொண்டாட்டி கூப்பிட்டு வா. என்ன பெரிய இம்சையா இருக்குது. இல்லாத பொண்டாட்டி நான் எங்க போறது? விடுங்க. பொண்டாட்டி ஊருக்கு போனாதான் என் ஞாபகம் வருமாக்கும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப கூட என் முதலாளி பொண்ணு கல்யாண விஷயமா ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு இடையிலயும் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா எவ்வளவு ஆசை இருக்கணும். சரி சரி எனக்கு பசிக்குது. வந்து சாப்பாடு கொடு. டேய் நீ சாப்பிட வாடா. எனக்கு வேண்டாம். ஐயோ என்னங்க உன் மகன் பண்ணி வச்சிருக்க வேலையை பத்தி அடி. என் முதலாளி பொண்ணோட ஜாதகத்தில் இப்படி கிறுக்கி வச்சிருக்கானே. இப்போ நான் எந்த முகத்தோட என் முதலாளி முகத்துல முடிப்பேன். அவன் என்ன கொல்ல அப்படி. ஐயோ ஏங்க பேரு பிறந்த தேதி எல்லாமே மேல கரெக்டா தான் இருக்கு. என்ன கட்டத்துல கிறுக்கி இருக்கான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வேற ஏதாவது ஜாதகத்தோட கட்டத்தை வரைஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு ஜோசியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஜாதகத்தை உங்ககிட்ட தரேன். அதை பார்த்து அப்படியே போட்டு கொடுத்துருங்க. அதையும் நீயே செஞ்சிருடியம்மா. வா. என்ன ஜோசியர் ரொம்ப யோசிக்கிறீங்க? என் பொண்ணுக்கு ஏதாவது வரம் கிடைக்கலையா? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? உங்க பொண்ணு ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா உங்க பொண்ணோட ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாதக பலன்படி அவளுக்கு கல்யாணம் நடந்தா கட்டினவன் 6 மாசத்துல இறந்துடுவான். என்ன குழப்பறீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். உங்க பொண்ணு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டா அவ வாழ்க்கை அமோகமா அமையும். இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வாரேங்க. நல்லது நடக்கும்னு என் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். இப்படி தலையில இடி விழுகிற மாதிரி சொல்லிட்டு போறானே. என் பொண்ணு 2ஆம் தரமா வாழ்க்கப்படும் சொல்றானே. இதை எப்படியா நான் தாங்குவேன்? அப்பா எனக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன் அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? சும்மா இருமா. இந்த ஜோசிகாரன் சொன்னா பழிச்சிடும். முருகா என் தியேட்டர்ல முருகன் துணை போட்டேன். கந்தன் கரணி படம் போட்டேன். பதிலுக்கு என் குடும்பத்துல நீ திருவிளையாலே போட்டியாப்பா. சார் சார் சாரி சார். நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏப்பா? எத்தனை நாளைக்கு தான் நான் உங்களை ஏமாற்ற முடியும்? அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல நான் வந்திருக்கேன். ராஜகோபால் அவரே மனசு நொந்து போயிருக்காரு. எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எதை பேசுறது வேலை? எதை பேசுறீங்க? என் பொண்டாட்டி கையில தான் சம்பளத்தை கொடுப்பாரு. அவர் ஒத்த காலில் நிக்கிறாரு. என் பொண்டாட்டி எப்பவுமே என்னால கூப்பிட்டு வர முடியாது சார். இல்லாத என் பொண்டாட்டி நான் எப்படி சார் கூப்பிட்டு வர முடியும்? உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் கூப்பிட்டு வந்துடலாம் முதலாளி. ஆனா உலகத்தை விட்டே போனவள் நான் எப்படி முதலாளி கூப்பிட்டு வர முடியும்? என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாளாச்சு முதலாளி. மேனேஜர் நானே சோகத்தை தாங்க முடியாத முதலாளி தூருக்கு வந்த உங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நான் அழுதுட்டு தான் முதலாளி இருக்கேன். என்னப்பா இது? இத முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் பொண்டாட்டி செத்துற சொன்னா நீங்க எல்லாரும் என் மேல அழுதாப்படுவீங்க. அப்புறம் என்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி. அதனாலதான் இத்தனை நாள் உங்க வீட்டு நான் மறைச்சு வச்சிருந்தேன். எப்பா நீ ரிசைன் பண்ண வேணாப்பா. உன் ஒய்ஃப் செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுத்தா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஸ்டோரி பவர் ஸ்டோரி? இது என்ன முதலாளி பெரிய ஸ்டோரி? தினமும் அவன் வாச தெளிச்சு கோலம் போடும் போது பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான், புல்வெளியின் ஓசை அதை கேட்கத்தான் அப்படின்னு பாடுவா பாருங்க. போதும்பா போதும். நீ ரொம்ப டயர்டா இருக்க. இன்னைக்கு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க. இதற்கு நாளைக்கு பேசிக்கலாம். நீ என்ன பாட்டுருக்க? கூட்டு போற மாதிரி இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. ராஜா மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை சமந்துட்டு ஆனா வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே. இதுதான்மா கேரக்டர். அம்மா ரோசிகாரன் சொன்னதை வச்சு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதுக்கு நான் வேற ரூட் படிக்கிறேன். நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க. 2ஆம் தாரமா தான் வாழ்க்கப்பட முடியும்னு என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு சீனை எழுதிட்டு அவ கண்ணு முன்னாடி மனைவி இழந்து ஒரு நல்லவனை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேல சும்மா சொல்லக்கூடாது. முருகா யூ ஆர் அ குட் டைரக்டர்.
எப்படி இல்ல பொண்டாட்டி காட்டுன்னு சும்மா அரைச்சிட்டு இருந்தாண்டா. விட்ட ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க. பாட்டி அதை நம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுருக்கேன். நாளைக்கு சம்பளம் கதறிட்டு வருதானு பாரு. ராஜகோபால் என்னப்பா? குட் மார்னிங் சார். சார் சார் வேணாம் சார் 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 அழாதீங்க சார். இங்க வாங்க சார். வரப்பாங்க சார். ராஜகோபால், உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாடி செத்து போயிட்டா அதனால பிரச்சனை. ஆமா. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் செத்து போயிருவா அதனால பிரச்சனை. அப்படியா? ராஜகோபால் வாங்கி செத்து போச்சுங்க. நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அதுதான் சோகம் தாங்க முடியல. ஒரு வீட்லயே நல்லா ஏத்துனேன். தூக்கிச்சு. ஐயோ பத்துல அதான் பாருக்கு வந்தேன். 5 ரவுண்ட் போட்டேன். 5 ரவுண்டா? சாப்பிட்டியாடா? ஐயோ இன்னைக்கு ஏகாதசி முதல்ல. இதுக்கெல்லாம் லீவ் விடுங்களா நீங்க? நீ 5 ரவுண்டு. 5 ரவுண்டா? நீ நான் 5. என்ன பெருமைடா. நீ 5 நான் 5. ஊத்துக்கப்பா. உன் பொண்டாட்டி இறந்துச்சு இல்லையா? அந்த ஸ்டோரியை மறுபடியும் சொல்லுப்பா. 6வது ரவுண்ட்ல இப்ப தில்லு வருது. பெருமாள் சாமி. ஏய், நீ ஏன் கத்துற? சாமி விட்டான் முதலாளி. அவன் சாமியை விட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ ஏன் சேர்த்துற? முயற்சி தான். அப்பா ராஜகோபால், உன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க இல்லையா? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுப்பா. மறுபடியும் ஃபர்ஸ்ட் மாட்டாங்கப்பா. பெருமாள், கல்யாணம் ஆனத வேறன்னு சொன்னீங்களா? நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். பெருமாள் அது அப்புறம் திறக்க பெருமாள் வேணா அடிச்சிருவேன். அப்ப நீ பொண்டாட்டி கேட்கல பெருமாள். பொண்டாட்டி செத்து போயிட்டேன்னு சொன்னேன். செத்து போன பொண்டாட்டி கூப்பிட்டு போடான்னு சொல்றேன். செத்து போன பொண்டாட்டி நான் எங்கடா போவேன்? செத்து போன பொண்டாட்டி கதையை நம்பிக்கையிட வேணா சாணி. நீ எப்படி அந்த எஸ்டேட் தியேட்டர்ல சம்பாதிச்ச? நீ டாடி மாமனார் எப்படி பாரு மாமனார் சொத்தேன். நாளைக்கு காலையில் வந்து நான் கேட்ட சம்பளத்தை நீ கொடுக்குறேன். ராஜகோபால் நீங்க சாட்சி. நான் ராஜகோபாலா? இன்னைக்கு ஏகாதசி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போங்கடா மிஸ்டர் ராஜகோபால், உங்களுடைய ஸ்டோரி நல்ல சோகமாவும் ரொம்ப ஸ்பீடாவும் இருந்தது. அந்த அம்மா கையில சம்பள பணத்தை கொடுக்கறத நான் கொடுத்து வைக்கல. அதனால அந்த அம்மா போட்டோ ஒன்று எடுத்துட்டு வாங்க. போட்டோவா? அட ஆமாப்பா. அந்த போட்டோ முன்னாடி நின்று 2 நிமிஷம் சென்டிமீட்டர் அழுதுட்டு சம்பள பணம் தர்றேன். இப்ப பாட்டில் எடுத்துட்டு போட்டுமா? தேங்க்யூ. பெருமாசாமி, செத்து போன பொண்ணோட போட்டோ எங்கடா போ? இப்ப எடுக்க வேணாம்ப்பா. சாருக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்களா ரேஷன் கார்டுக்கு, அதை எடுத்து வா. என்னடா போட்டோ எல்லாம் கேக்குறான்? எவ்வளவோ போய் சொல்லியாச்சு, ஒரு போட்டோ தானே புடி. அதாவதுங்க, செத்து போன ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. எந்திரங்கடா மேல. யாரா நீங்க 2 பேரா? யாரு? நான் தமிழ் சினிமா ப்ரொடியூசர். பேரண்ணா. பேர் என்ன? பேரு கேபி பிலிப்ஸ் பாலு. அந்த சின்ன தம்பி நான் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர் ராஜ் கபூர். அந்த வல்லலுக்கா? ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் எங்க இந்த பக்கம்? இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா தொட்டு கும்பிட்டுக்கலாம். இல்ல அடுத்த படத்துக்கு இன்னைக்கு கால் சீட் குடுக்கலான்னு பேப்பர்ல போட்டு இருந்ததா? நானும் ஒரு சின்ன வயசுல பழைய நட்புக்காக கால் சீட். நட்புக்காக என்ன வேணா செய்வாருக்கு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, அத கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அது முதல் ரீல்லயே செத்து போகுதுங்க. சரி. அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கலாம். எப்படி கதை? இப்போ உயிரோட இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல? கரெக்ட் தானுங்கண்ணா. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒன்னு இருந்து அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதான் ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டுருக்காங்க, அது எப்படி பாருங்க? சிங்கிள் பீஸுங்கண்ணா. அமெரிக்காவில் ஓட்டும் போது எடுத்தத. ரஜினியோட தங்கச்சிக்கிற தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க. அத்தை போய் தொட தெரியக்கூடாது இல்லையா? அப்புறம் எப்படிங்கண்ணா வேணும்? அதாவதுங்க, குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பாங்க இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா, மெழுகுவத்தியா இருந்தா கூட ஓகே. போதுங்க விட்டுங்க. நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி லேம்ப் கூட இருக்குது, நல்லா பாருங்க. நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா? காயத்ரி தான் தங்கச்சி பாருங்களா? அவங்க படத்துல பாருங்க. சூப்பர் டைரக்டர் நீங்க. உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க. மாலகலியெல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்கண்ணா. நம்ம டைட்டில் என்னக்கா? சூப்பர்ங்கா. அடப்பாவி கண்ணு குத்திட்டே. ரஜினி கிட்ட சொல்றேன்.
காயத்ரி உன்ன நாளைக்கு என்லார்ஜ் பண்ணிடுறேன். யாருக்காக மரணம் என்னும் முதலாளி என்னப்பா இதெல்லாம்? இது டொமேட்டோ சாஸ் நினைச்சீங்க? ஒரிஜினல் பிளட் சார். ஏன் எப்ப இவன் பொண்டாட்டி காயத்ரி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் மண்டி போட்டுட்டு லோ லோ லோன்னு ஒரே அழுக பாட்டு. பாடட்டும், யார் வேண்டாண்ணா? பல்லுல ரத்தம் வருதே. பல்ல கடிச்சிட்டு பாடின பாட்டு இல்லையா? அதான் முதலாளி, என் தெய்வத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி. இல்ல, அங்க பாருங்க, தப்பா பாத்துட்டு போறீங்க. இதுவா காயத்ரி? தான். அம்மா காயத்ரி! அப்பா! ஐயோ காயத்ரி! அப்பா! அம்மா! ஐயோ, எங்கெல்லாம் அப்பா! விட்டு போயிட்டியம்மா? ஏன் இப்படி எல்லாம் காயத்ரி! பண்றீங்க? முதல்ல ராஜகோபாலை கொஞ்சம் விட்டுட்டு அழுகை போயிட்டியம்மா? என்னோட சோகத்தை எப்படி காட்டுறதுனே எனக்கு தெரியலையேம்மா. அம்மா, ராஜகோபால் எங்க இருக்காருமா? இந்த பக்கம். ராஜகோபால்! ஐயோ அப்பா! காயத்ரி அம்மா! காயத்ரி இவரோட அம்மாவா? என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி, இந்த அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகளை இப்படி ஒரு கலாட்டாவா? சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாரு? யாருமா? இந்த பெருமாள் சாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் சேர்ட்டேப்பா. மறந்துட்டப்பா. இன்னொரு சம்பள பணம் இதோ இந்த காயத்ரி தட்டு முன்னாடி வைக்கிறேன். அவ ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் சுற்றுவான், ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி, ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரை உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதப்பா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இறந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வர்றேன்ப்பா. வழி இந்த பக்கம். அப்படியா? அப்பா, உன்னுடைய பிளட் குரூப் என்ன? ஏன் முதலாளி? இல்ல, அடிக்கடி நீ ரத்தம் சிந்தறதா உன் ஃப்ரெண்டு சொன்னா, கேட்டு வச்சா சேஃப்டியா இருக்கும்ல. நான் வர்றப்பா. நாளைக்கு உங்க 2 வருஷத்துக்கு என் வீட்டுல இவன் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஏமாத்துறான் போல இருக்க. நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்கேன்.